நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அகப்பை குளத்தில் இருக்கோம். அகப்பை குளம் நாசரேத் அருகே தான் இருக்குது. இங்கே இவர்களுக்கு என்ன கொடுக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். நாளை அகப்பை குளம் தூய அந்திரேயா ஆலய அசனம், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த அகப்பை குளம் தூய அந்திரேயா ஆலயத்தில் அசனத்துக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏழை எளியோர்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதாவது ஆண்கள் பெண்கள்னு பிரித்து இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 2200 கிஃப்ட். இதில் ஆண்களுக்கு கொடுக்குற பேக்கில் ஷர்ட், லுங்கி, பெட்ஷீட், டவல், லஞ்ச் பேக் இது எல்லாம் இருந்தது. பெண்களுக்கு கொடுத்த பேக்கில் சாரி, பெட்ஷீட், டவல், லஞ்ச் பேக் இது போன்ற இதெல்லாம் பெண்களுக்கு கொடுத்ததில் இருந்தது. இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது முன்னாள் மதுரை ராம்நாடு பேராயர் ஜோசப் ஐயா இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இந்த அகப்பக்குள சபையார் இதே போல் வருடம் அவங்க அசனத்துக்கு முந்தின நாள் மக்களுக்கு பரிசு வழங்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2200 பேருக்கு இன்னைக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கிஃப்டோட விட போகிறதில்ல. இந்த கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே அவங்க வெளியே வந்தாங்கன்னா அங்கே சாப்பாடு, மட்டன் சாப்பாடு இவங்களுக்கு ரெடியாக இருக்கும் வித் பாயாசம். அது போக போகும்போது ஐஸ்கிரீம், இப்படி சூப்பராக கவனித்து தான் எல்லாரையும் அனுப்புவாங்க. இதை வருடமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அசனம் நடத்துகிறதே பெரிய விஷயம். ஒரு அசனம் சிறப்பாக நடத்தணும்னா சபையில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வேலை செய்தால் தான் முடியும். இவங்க அசனத்தையும் சூப்பராக நடத்துகிறாங்க. அது போக அசனத்துக்கு முந்தின நாள் இப்படி 2200 மக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குறாங்க. அகப்பக்குள தூய அந்திரேயா ஆலய சபை மக்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், சாப்பாடு எல்லாமே சாம்பார், கூட்டு எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. அது போக மட்டனு எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. வந்த எல்லாத்துக்கும் இங்கே சாப்பாடு வழங்கப்பட்டது. எல்லாருமே இதில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. நான் கூட இதில் உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்ததும் நமக்கு ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டது. இதே போல் அகப்பைக்குளம் தூய அந்திரேயா ஆலய சபையார் இதை வருடதோறும் சிறப்பாக நடத்த வேண்டும். இந்த சபை மக்களுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. அடுத்து இதை இவ்வளோ சிறப்பாக நடத்துறதுக்கு உதவி செய்த, அதாவது பாதுகாப்பு கொடுத்த, அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருந்த நாசரேத் காவல் நிலையத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.